விஜய்க்கு தனியா 20% இருக்காங்கிறதுலாம் ரொம்ப கேள்விக்குறியான விஷயம். அப்பேற்பட்ட சூழ்நிலையில விஜயோட ஓட்டு வங்கி என்னன்னு தெரியாத ஒரு கூட்டணியில விஜய்க்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுவா இருக்கும்னா 30 சீட்டு 35 சீட்டா இருக்கும். இல்லைன்னா ஜெயலலிதா அம்மா விஜயகாந்த் கொடுத்த மாதிரி 40 சீட் அந்த ரேஞ்சு தான் கொடுப்பாங்க. அதுக்கு விஜய் ஒத்துக்குவாராங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தேகம் இருக்கு. இன்னொன்னு, அப்படியே விஜய் இந்த கூட்டணிக்கு வர்றாருன்னு வைங்க, அப்படின்னா யாரு ஓட்டு வங்கி கூடும்னு நினைக்கிறீங்க? சீமான் ஓட்டு வங்கி கூடும். சரி, எந்த கழகங்களும் வேண்டாம், பிஜேபி வேண்டாம், அதிமுக வேண்டாம், இது விஜய் நிலைப்பாடு. காங்கிரஸ் வேண்டாம், பிஜேபி வேண்டாம், அதிமுக வேண்டாம், திமுக வேண்டாங்கிறது சீமான் நிலைப்பாடு. அப்ப விஜய் ஏதாவது ஒரு மேஜர் கூட்டணியில போய் ஐக்கியம் ஆனார்னா சீமானோட ஓட்டு கூடும் அதுல. அப்ப இப்ப 8% இருக்கவர் நாளைக்கு 15% மாறிடுவாரு. அப்போது திமுக எதிர்ப்பு ஓட்டா தானே இருக்கும். அடிப்படையில எந்த பக்கம் இந்த கூட்டணி காத்து திரும்பினாலும் திமுக கூட்டணி என்கிற அந்த கூட்டணி வைத்திருக்கிற 35% ஓட்டுல இருந்து 40% ஓட்டை மேட்ச் பண்ணணும். அப்படி மேட்ச் பண்ணா மட்டும்தான் வெற்றி சாத்தியம். மற்றபடி இதெல்லாம் கணக்குல மட்டும்தான் இருக்குமே தவிர நிஜத்துல வராது.